எல்லாரும் எப்படி இருக்கீங்க? Hope all you good. நம்ம லாஸ்ட் வீடியோ அப்லோட் பண்ணி 15 டேஸ் பக்கம் ஆயிடுச்சு. ஸோ தட் இன்னைக்கு புதுசாக லான்ச் ஆன XUV 3XO ரெவெக்ஸுங்கிற வேரியண்ட்டை தான் நம்ம ரிவ்யூ பண்ண போகிறோம். ஸோ ஒரு சினிமேட்டிக் போயிட்டு வந்துடுங்க. நம்ம இந்த ரெவெக்ஸ் அப்படின்னா வந்து என்னங்கிறத ஷார்ட்டாக பார்த்துட்டு நம்ம அப்படியே வீடியோக்குள்ளே என்டர் ஆகும். ரெவெக்ஸுங்கிறது நம்ம இந்த 3XO லான்ச் ஆகி 1 இயர் பக்கம் ஆயிடுச்சு. அதோட ஆனிவர்சரி எடிஷன் தான் ரெவெக்ஸுங்கிறது. இதில் மோரோவராக என்னென்னலாம் ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஃப்ரண்ட் கிரில் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அது ஃபேஸ் லிஃப்ட் பண்ண மாதிரியே இருக்குது. தென் பெயிண்டட் பிளாக் கலர் பெயிண்டட் அலாய்ஸ் கொடுத்துருக்காங்க. உள்ள லெதரேட்டட் சீட்ஸ் இருக்குது. டியர் டோன் கலர் வந்துடுது. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. நம்ம என்னங்கிறத பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எக்ஸ்டீரியர்லேருந்து ஆரம்பிப்போம். அப்படியே ஃப்ரண்ட் கிரில் வந்துட்டு நம்மளுக்கு இந்த இடத்துல பிளாக் கலரில் இருந்தது 3XOவில். இதில் வந்து பெயிண்ட் கலர்லேயே வந்துருக்கு. ஆக்சுவல் ஃப்ரண்ட்லேருந்து பார்க்குறதுக்கு நம்ம வந்து 3XOவா இல்லை 400வான்னு கன்ஃபியூசஸ் ஆகிற அளவுக்கு இருக்குது. ஏன்னா 400க்கும் சேமஸ் இதே மாதிரி டிசைன் இருக்கும். அந்த அளவுக்கு ஒத்து போகிற மாதிரி இருக்குது. அப்புறம் அப்படியே இந்த சைடு வந்துடுவோம். ஃபாக் லாம்ப்ஸ் வந்துட்டு ஆட் அப் பண்ணணும். ஃபாக் லாம்ப்ஸ்க்கான ப்ரொவிஷன் இருக்குது. அதுக்கு மேலே ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்ப் இருக்குது. அது போக LED DRLs வந்துடுது. வண்டியோட சைட் ப்ரொஃபைல் பார்த்துருவோம். சைட் ப்ரொஃபைல் பார்த்தீங்கன்னா வீல் ஆர்ச் கிட்ட வந்து ஒரு ஸ்பேஸ் இருக்குது. அந்த ஸ்பேஸ் எதுக்காகவும் இல்லை, ஜஸ்ட் ஃபார் க்ரோம் ஆடப்காக. வண்டியோட டேஸ்ட், அதாவது வண்டியோட காஸ்மெட்டிக்ஸ் நீங்கள் அடாப்ட் பண்ணுறது தான். அது அவங்கவுங்க டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அடாப்ட் பண்ணுறதுனா. அதுக்கு கீழே பார்த்தோம் அப்படின்னா பிளாக் கலர் பெயிண்டட் அலாய்ஸ் வந்துடுது. 16 inch அலாய்ஸு ப்ளஸ் வந்து ஸ்டாக்கில் வந்து அப்பலோ டயர்ஸ் கொடுத்துட்றாங்க. இது வந்து ஃபோல்டபுள் மிரர்ஸு வித் இண்டிகேட்டரோடு வந்துடுது. அப்படியே டோர் ஹேண்டிலுக்கு போயிடுவோம். டோர் ஹேண்டில் பார்த்தீங்கன்னா டிரைவர் சைடு வந்து கீ ப்ளஸ் வந்து கீலெஸ் என்ட்ரி ஸ்விட்சஸும் இருக்குது. உங்களுக்கு வேணும்னாலும் மேனுவலாக கீ போட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். இல்லைனாலும் நீங்கள் ஜஸ்ட் ஃபார் பாக்கெட்டில் நீங்கள் கீயை வச்சுட்டு இந்த ஸ்விட்சை வச்சு நீங்கள் வந்து லாக் அன்லாக் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். வண்டியோட வீல் பேஸுன்னு பார்த்தோம்னா 2600 mm வருது. ப்ளஸ் இந்த வண்டியோட வேரியண்ட் வந்து ரெவெக்ஸ் ஏங்கிற வேரியண்ட்டு. இதில் வந்து பேனரோமிக் சன்ரூஃபு ப்ளஸ் ரூஃப் ரைன்ஸு அதோட ஸ்பாய்லரும் வந்துடுது. அதுக்கு அப்படியே இந்த சைடு வந்தோம் அப்படின்னா இந்த ரெவெக்ஸ் அப்படிங்கிற பேட்ஜிங் இருக்குது. அது போக இந்த டெயில் லேம்பும் பார்த்தீங்கன்னா டெயில் லேம்புக்கு சைடில் வந்து டைமண்ட் ஷேப்பில் வந்து டிசைன்ஸும் இருக்குது. தென் அப்படியே வண்டியோட பின்னாடி போய் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்துக்கலாம். நம்ம ரியர் வியூக்கு வந்துட்டோம். ரியர் வியூவில் நான் சைட் ப்ரொஃபைல்லே சொல்லிட்டேன். ஸ்பாய்லர்ஸ் இருக்குது. அது போக வந்து அதுக்கு கீழே வந்து ஆன்டிஃபாக் லைன் இருக்குது. அது போக ரியர் வைப்பர் இருக்குது. கனெக்டட் டெயில் லேம்ப்ஸு, DRLs, பிரேக் லைட்ஸ். அதுக்கு கீழே வந்து ரிஃப்ளெக்டர்ஸ் இருக்குது. பின்னாடி சேமஸ் அதே 3XO பேட்ஜிங், மஹிந்திராவோட லோகோ இருக்குது. அடிஷ்னலாக இங்கே அந்த வேரியண்ட்டை மென்ஷன் பண்ணுறதுக்காக ரெவெக்ஸ் அப்படிங்கிற நேம் பேட்ஜிங் இந்த இடத்துல ஷோ அப் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். ப்ளஸ் வந்து நம்ம வண்டியோட லெஃப்ட் சைட் பார்த்தோம்னா அந்த இதில் மெயினான திங் என்னென்னா, நான் வண்டியோட எக்ஸ்டீரியர்லேயே ஆரம்பிச்சிருக்க வேண்டியது ஒன்று அந்த TGDIங்கிறது தான் வந்துட்டு இதில் ஸ்பெஷலே இந்த 1 year எடிஷன் 1 year ஆனிவர்சரி எடிஷன் அப்படிங்கிறதுல வந்துட்டு மெயினாக இது இன்ஜின் வந்துட்டு TMPFI இன்ஜின் ஒன்று கொடுக்குறாங்க. அது ரெவெக்ஸ் MO அப்படிங்கிற வேரியண்ட்ஸில் வந்து TMPFI இன்ஜின்ஸ் தராங்க. இதில் வந்துட்டு நம்மளுக்கு A வேரியண்ட்லேருந்து உங்களுக்கு TGDI இன்ஜின்ஸ் வந்துட்டு ப்ரொவைட் பண்ணுறாங்க. TGDIங்கிற பேட்ஜிங் வந்து லெஃப்ட் சைடில் ஃப்ரண்ட்டில் இருக்குது. அதையும் நம்ம காட்டுறாங்க. ஸோ தட் அதான் அந்த TGDI அப்படிங்கிறதுல வந்துட்டு இன்ஜினோட வேரியண்ட்டை வந்து இங்கேயும் வந்து நேம் பேட்ஜிங் போட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்படியே நம்ம இன்டீரியருக்கு போயிடுவோம். ஓகே கைஸ், வண்டியோட இன்டீரியர் பார்த்துருவோம். லேட் பண்ணாமல் கீஸை வந்து நான் இங்கே ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். வீடியோட ஸ்டார்டிங்கில் நான் சொன்ன மாதிரியே வந்து இந்த ரெவெக்ஸ் வேரியண்ட்டில் வந்து உங்களுக்கு லெதரேட்டட் சீட்ஸ் வந்துடுது. அது போக லெதரேட்டட் ஆம்ரெஸ்ட் வந்துட்டு மேலே லெதரேட்டட் ஃபினிஷிங்கில் இருக்குது. ஃபிக்ஸட் ஆம்ரெஸ்ட். இது உள்ளுக்குள்ளார பார்த்தீங்கன்னா ஒரு 500 ml பாட்டில், ஒரு ஸ்மால் சைஸ் பாட்டில் 2 வச்சுக்கலாம். கூலிங்காக இருக்கும். அது போக இந்த இடத்துல வந்துட்டு இந்த கப் ஹோல்டர் இருக்குது. கப் ஹோல்டர் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கார் டஸ்ட்பின்லாம் வைக்கிறாங்க. அந்த மாதிரி இது ப்ளேஸ் பண்ணிக்கலாம். பெருசாக இல்லை. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா 6 speed மேனுவல் கியர் பாக்ஸ் வந்துடுது. வயர்லெஸ் சார்ஜிங் பேட் வந்துடுது. மேனுவலி புள்ளி ஹேண்ட் பிரேக் இருக்குது. டியூவல் ஜோன் AC கண்ட்ரோல் வந்துடுதுங்க இந்த ரெவெக்ஸுங்கிற இந்த வேரியண்ட்டில். அது போக இந்த ஹசார்ட் ஸ்விட்சுக்கு பக்கத்தால் வந்துட்டு நம்மளுக்கு ஏர்பேக் ஆன் ஆஃப் இண்டிகேஷன் லைட்ஸ் இருக்குது. அது போக ட்ராக்ஷன் ஆன் ஆஃப் ஸ்விட்சஸ் கொடுத்துருக்காங்க. AC இவெண்ட்டுக்கு மேலே வந்துட்டு இன்ஃபோடைன்மெண்ட் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. 10.25 inches இன்ஃபோடைன்மெண்ட். இதில் வந்து நீங்கள் அட்ரினாக்ஸ் கனெக்ட் பண்ணிக்கலாம். ப்ளஸ் வந்து அமேசான் அலெக்ஸா, ஆண்ட்ராய்டு ஆட்டோ, ஆப்பிள் கார்ப்ளே இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் கனெக்ட் பண்ணி அக்சஸ் பண்ணிக்கலாம். தென் ஸ்டேரிங் இன்டர்ஃபேஸ்க்கு அவுட்டரில் வர இந்த கிளாஸி டிசைன் ஆகட்டும்,
ஸ்டெயரிங் மவுண்ட் கண்ட்ரோல் ஆரம்பிச்சு ப்ளஸ் வந்துட்டு ஏசி பேனல்ஸில் இருந்து அப்படியே டேஷ்போர்டு வரைக்கும் வந்துட்டு அந்த கிளாஸி லுக், நான் பின்னாடி டெயில் லேம்ப்ஸில் வந்துட்டு உங்கள்கிட்ட அந்த டிசைன்ஸ் டைமண்ட் டிசைன்ஸ் மாதிரி இருக்குதுன்னு சொன்னாங்க, அதெல்லாம் இந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. தென் வந்து வண்டியில் பார்த்தீங்கன்னா 6 ஏர் பேக்ஸ் வந்துடுது. சென்டரில் அப்படியே மேலே வந்துட்டோம் அப்படின்னா ஆட்டோ டிமிங் ARVMs இருக்குது எலக்ட்ரிக்கலு. தென் ரீடிங் லேம்ப்ஸ் 2 ரீடிங் லேம்ப்ஸ் போட்டிருக்காங்க. எந்த அளவுக்கு பிரைட்னஸ் இருக்குதுன்னு தெரியல உங்களுக்கு கேமராவில், பட் வந்து டே டைமில் பார்க்கும்போதே வந்துட்டு ஓரளவுக்கு பிரைட்னஸ் நல்லாவே இருக்கிற மாதிரி தெரியுது. தென் சன்ரூஃப்கான கண்ட்ரோல் இங்கே வந்துடுதுங்க. வாவ், இந்த பேடும் வந்துட்டு உங்களுக்கு ஸ்விட்சஸ்லேயே வந்து மூவ் ஆகுது. அதே மாதிரி வந்து பேடு வந்துட்டு நம்ம ஓகே சன்ரூஃபோட பேடு வந்து நீங்கள் 3XOலன்னு பார்த்தீங்கன்னா கையில் தான் இழுத்து விடுற மாதிரி இருக்குது. இது பேடு வந்துட்டு நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா பேடே அது இழுத்துட்டு வந்துடுது. பேடை மட்டும் நகர்த்திக்கிறதுக்காக வந்துட்டு ஒரு சுவிட்சஸ் ஒன்று இருக்குது. ஓகே, வண்டி ஸ்டார்ட்டில் இருக்குது, ஏசி நல்லாவே இருக்குது. சில்னஸ் வண்டி நான் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 1 மினிட் கூட ஆகல, சில்னஸ் நல்லாவே இருக்குது. 40 பெடல்ஸ் கொடுத்துருக்காங்க. அலுமினியமில் பெடல்ஸ் எல்லாம் வந்துட்டு உங்களுக்கு அலுமினியமில் இருக்குது. அதுக்கு மேலே வந்து சின்னதாக ரப்பர் பூஸ்ட் மாதிரி இருக்குது, உங்களுக்கு கால் ஸ்லிப் ஆகக்கூடாது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, நம்ம இப்போ ரியர் வியூக்கு போயிடுவோம். ஓகே, வண்டியோட ரியருக்கு வந்துட்டோம். வண்டியோட ரியர்லேயே வந்துட்டு உங்களுக்கு அதே லெதரேட்டட் சீட்ஸு ப்ளஸ் வந்து ஆம்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. ரியரில் சின்னதாக கப் ஹோல்டருக்கான ஸ்பேஸ் இருக்குது. கப் ஹோல்டர்ஸும் நீங்கள் பெரிய அளவுக்குலாம் வைக்க முடியாது, ஒரு அதே மாதிரி ஒரு 500 ml பாட்டில் ஒன்று ப்ளேஸ் பண்ணிக்கலாம். தென் ரியர் ஏசி வெண்ட் வந்துடுது. ரியர் ஏசி வெண்ட்டுக்கு கீழேயே வந்து நம்மளுக்கு யூனிவர்சலாக டைப் சி போர்ட் வந்துடுது, சார்ஜிங் போர்ட்டு C2C நீங்கள் போட்டுட்டு சார்ஜ் பண்ணிக்கலாம். அது போக ஃபோன் ப்ளேஸ் பண்ணுறதுக்கு வந்துட்டு ஒரு ஸ்பேஸ் ஒன்று இருக்குது. என் ஃபோனை ஆல்மோஸ்ட் 6 inch வரும். இதுவே வந்து முக்கால்வாசி வெளியில் நீட்டிகிட்டு இருக்கு. ஏதாவது பம்புக்கு இது வந்ததுன்னா ஃபோனு கீழே விழுந்து மர்கியாக தான். அதுக்கு கீழே 12 சாக்கெட் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அதிலே 12 சாக்கெட்டோட அந்த ஹோல்டரை ப்ளேஸ் பண்ணிவிட்டு சார்ஜ் போட்டு கையில் தான் வைக்கணும். இங்கே வச்சிங்கன்னா சின்ன ஃபோனை ஐஃபோனாக இருந்ததுன்னா பரவாயில்ல. வண்டியோட பின்னாடி சொல்ல வந்த விஷயம் ஒன்று பார்த்தீங்கன்னா 364 லிட்டர் பூட் ஸ்பேஸ் இருக்குது. அது போக பார்சல் ட்ரே வைக்கிறதுக்காக ஒரு ப்ரொவிஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க, ஒரு ஹோல்டர்ஸ் ஆட்டம் இருக்குது. தென் இந்த சீட்டு பார்த்தீங்கன்னா 60/40 சீட்டு, ஃபோல்டபுள் சீட்டு தான். இதை மடக்கி விட்டுட்டிங்கன்னா பூட் ஸ்பேஸ் இன்னுமே உங்களுக்கு வந்து நல்லா ஆக்குப்பே ஆகும். தென் அவ்வளோதான், ஆல்மோஸ்ட் எல்லாமே நான் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். வண்டியோட பெக்கு ஆடப் ஃபீச்சர்ஸ் வேறு ஏதாவது அப்டேட்ஸ் இருந்ததுன்னா நான் அதை வந்து ஷார்ட்ஸில் வந்து அப்லோட் பண்ணுறேன். தென் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல், சி யூ ஆல். எல்லாத்தையும் அடுத்த ஒரு வீடியோவில் நல்ல ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.